கோவையில் கேரளாவிற்கு கடத்திச் செல்லப்பட்ட 56.50 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனத்தின் இருக்கைக்கு கீழ் மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசியமாக இடம் அமைத்து பணம் கடத்தப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. கோவையில் இருந்து கேரளாவிற்கு ஹவாலா பணத்தை கடத்த முயன்ற ஷபீக் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தமிழக கேரளா எல்லையான வேலந்தாவளம் சோதனை சாவடி கந்தைகவுட சாவடி போலீசார் இன்று காலை வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் கோவையிலிருந்து கேரளா நோக்கி வந்த நபர் போலீசாரை பார்த்ததும் வேகமாக திரும்பி சென்றார். இதையடுத்து காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் திரும்பி சென்ற நபரை விரட்டி பிடித்து அவரது வாகனத்தை சோதனையிட்டனர். அப்பொழுது வாகனத்தின் இருக்கையில் மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசிய அறை அமைக்கப்பட்டு அதில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக இருசக்கர வாகனத்தையும் அதை ஓட்டி வந்த கேரளா மாநிலம் சேர்ந்த மலப்புரத்தைச் சேர்ந்த ஷபீக் என்பவரை சோதனை சாவடிக்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இருசக்கர வாகனத்தில் இருக்கையின் கீழ்ப்பகுதியில் மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசிய அறை அமைத்து அதில் 56,50,000 ஹவாலா பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. பணத்தை உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாத நிலையில் போலீசார் விசாரணையில் அது ஹவாலா பணம் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட 56,50,000 பணத்தை கடத்தி சென்ற கேரளாவைச் சேர்ந்த ஷபீக் என்பவரை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் காவல்துறையினர் ஒப்படைத்துள்ளனர். ரூபி.